எப்படி ஓடுகிறேன். பிரைஸ் லார்ட். எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் என எபிரேயர் புத்தகத்தின் ஆக்கியோன் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் இறைவார்த்தைகளில் இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். எனவே என்று அவர் ஆரம்பிப்பது முந்தைய அதிகாரத்தின் தொடர்ச்சியை குறிக்கிறது. 11ஆம் அதிகாரம் ஒரு நம்பிக்கை விசுவாசத்தின் அதிகாரம். சாதாரண மக்களாகிய ஆபேல், நோவா, ஆபிரகாம், மோசே மற்றும் ராகாபு போன்றோர் எப்படி அசாதாரணமான ஆண்டவரை முழுமையாக நம்பி வெற்றி பெற்றார்கள் என்பதை குறிக்கிறது. அவர்கள் வாழ்க்கையை நாம் உற்று நோக்கும் பொழுது நமக்கு தெரிவது, ஆண்டவர் நம்பத்தக்கவர், சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர், வல்லமையான காரியங்களை பயங்கரமாக அனாயாசமாக செய்பவர் என்று. ஆம், நாமும் எப்பொழுது எல்லாம் பாடுகளின் வழியாக கடந்து செல்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அவர்களின் சான்று நம்மை ஊக்குவிப்பதாக, நம்மை தேற்றுவதாக, தொடர்ந்து செல்ல வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது. மிரண்டு போய் நின்று விடாமல் தொடர்ந்து நம் கண்களை விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவின் மேல் பதிய வைத்து நமக்கென குறிக்கப்பட்டுள்ள இந்த ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட வேண்டும் என விவிலியம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அன்பானவர்களே, இந்த 2ஆம் இறைவார்த்தையில் அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என இயேசுவை குறித்து சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் பாடுகளை சகித்து கொண்டு உலக பிரகாரமான காரியங்களை மேற்கொள்ளாமல் ஆண்டவரிடம் இந்த காரியத்தை கொடுத்து விட்டோம், அவர் பார்த்து கொள்ளுவார் என்று வாழும் பொழுது நிச்சயம் உலகம் நம்மை பிழைக்க தெரியாதவர்கள் என்று கேலி பண்ணி சிரிக்கத்தான் செய்யும். அதனால்தான் அவமானத்தை பொருட்படுத்தாதீர்கள் என விவிலியம் நமக்கு போதிக்கின்றது. எப்படி நம் அன்பர் இயேசு அவமான சின்னமாகிய சிலுவையை ஏற்றுக்கொண்டு அதை சுமந்தாரோ, அதேபோல் நாமும் நம் சிலுவையை, நம் பாடுகளை, உபத்திரவங்களை, துன்பங்களை பொறுமையோடு சுமந்து சென்றால் இறுதியில் அவருக்கு கிடைத்த மகிழ்ச்சி நமக்கும் கிடைக்கும் என்பதுதான் விவிலிய உண்மை. உதாரணமாக, மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று அருமையாக மனைவியை ஏற்படுத்தி திருமண உறவை மிக புனிதமான உறவாக ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கியதை நாம் தொடக்க நூலில் பார்க்கிறோம். ஆனால் அது என்னவாக இருக்கிறது தற்பொழுது? புனிதம் என்று பேசினாலே பழங்காலம். எதற்கு கட்டுப்பட வேண்டும்? திருமணத்தில் லிவிங் டுகெதரில், சிச்சுவேஷன்ஷிப்பில் இருந்தால் போதும் என்ற நிலைமைக்கு தான் உலகம் போய்கொண்டிருக்கின்றது. காலையில் திருமணம், மாலையில் டைவர்ஸ் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணி மற்றவர்களை நேசித்து வாழக்கூடிய குடும்பங்களில் இருப்பவர்களை பார்க்கும் பொழுது பைத்தியக்காரர்களாக தான் அவர்கள் தோன்றுவார்கள். மற்றவர்கள் நினைத்து கொள்ளட்டும், அதனால்தான் உலகை நோக்கி அல்ல இயேசுவை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் நாம் பிறக்கும் பொழுதே எந்த ஓட்டத்தை ஓட வேண்டும் என எழுதி வைத்திருக்கிறார் நம் ஆண்டவர். அந்த பந்தய பாதை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டதாக இருக்கிறது. ஒருவருக்கு வியாதியாக இருக்கலாம், மற்றொருவருக்கு அது வறுமையாக இருக்கலாம். அதை நாம் மாற்றவே முடியாது. ஆனால் அந்த பாதையில் நாம் பொறுமையாக ஓடி வெற்றி பெற்று சந்தோஷம் என்ற வெற்றி பதக்கத்தை, பரிசை பெற முடியும். ஓட்ட பந்தயத்தில் ஒருவர் மற்றவர்கள் எப்படி ஓடுகிறார்கள் என்று திரும்பி பார்த்தார் என்றால் அவர் நிச்சயம் தோற்று விடுவார். அதேபோல் நமக்கான பாதையில்தான் நாம் ஓட வேண்டுமே தவிர மற்றவர்களின் ஓட்டத்தை பார்த்தோம் என்றால் நாம் தோற்றுவிடுவோம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இதை நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் பயன்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். அன்பு தெய்வமே, ஓடும் வேகத்தை தடை பண்ணக்கூடிய பயம், பெருமை, சுய ஆராதனை, தேவையற்ற உறவுகள் போன்ற என் சுமைகளை களைந்தெறியவும், பாவங்களை நான் உம்மிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பை வாங்கத்தக்க ஆர்வத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மண்டாடுகின்றேன். ஆமேன்.